இருக்கீங்க. எதனால நீங்க காமராஜர் நகர் தொகுதி சூஸ் பண்ணீங்க? இல்லைப்பா, நம்ம பேரும் காமராஜர் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா காமராஜர் வந்து உண்மையாகவே மக்களுக்கு நல்லது செஞ்சுருந்தாங்க. ஸோ ஆரம்பத்திலே வந்து நாங்கள் ஒரு 1.5 வருஷமாக பிளான் பண்ணும்போதே நாங்கள் காமராஜர் நகர் தொகுதி வந்து உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு பெரிய தொகுதி, பெரிய கான்ஸ்டுவன்சி. ஸோ நாங்கள் சிஎஸ்ஆர் மூலிமா ஃபண்ட்ஸ்லாம் வச்சு நாங்கள் ஒரு மாடல் கான்ஸ்டுவன்சி டெவலப் பண்ணிட்டு இருந்தோம். அதை வந்து இதில் ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு காமராஜர் தொகுதி மாடல் தொகுதியாக பண்ணலான்னு ஒரு பிளான். ஓகே, சூப்பர் சார். அப்புறம் நீங்கள் சிங்கப்பூர் ஆக்குவேன்னு சொல்லி நிறைய திட்டம் கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் என்ன பிளான் பண்ணீங்க? இப்போ ஆக்சுவலாக நம்ம சிங்கப்பூர்லேருந்து சிங்கப்பூர் டெவலப் பண்ண கம்பெனியவே நாங்கள் வர வச்சு, அவங்க தான் மாஸ்டர் அர்பன் டிசைன் பிளான் பண்ணாங்க. அவங்கள வர வச்சு நாங்கள் 3 months இங்கே தங்கியிருந்து அவங்க எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து ப்ராப்பராக ரைசிங் புதுச்சேரின்னு ஒரு ப்ராப்பர் டிசைன் பண்ணி வீடியோ ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ஃபேஸ் பை ஃபேஸ் அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்காக ஒன்ஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட்டு, நம்ம என்ஆர் காங்கிரஸ் அவரோட சப்போர்ட்லையும் கண்டிப்பாக நாங்கள் இப்போ எல்லா மக்களையும் விசாரித்தோம் காமராஜர் நகர் தொகுதியில். உங்களை வந்து ஒரு கேண்டிடேட்டாக பார்க்காம ஒரு எம்எல்ஏவாக பார்க்குறாங்க. அதுக்கு உங்களோட விஷன் இல்லைங்க. அது அவங்க நம்ம மேலே வச்சுக்க நம்பிக்கை. கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி பண்ணுறோம். இன்னொன்று நாங்கள் வர எலெக்ஷன் நம்ம அரசியல் வரதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய விஷயம் செஞ்சுருக்கோம். ஸோ மக்களுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வரதுக்கு முன்னாடி செஞ்சாங்க. கண்டிப்பாக வந்தால் இன்னும் பெட்டராக செய்வாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. வாக்கு இயந்திரத்தில் 6ஆம் எண்ணில் இருக்கும் தர்பூசணி சின்னத்தில் வாக்களித்து காமராஜ் நகர் தொகுதியில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வீர்.